எஸ். ஹாய் பசங்களா. ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த சாப்டர் பார்க்க போகிறோம் ஃபார் ஐசிஐசி 10th சரிங்களா. நிறைய நேரம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்னா கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி, தட் இஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் சரிங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் வந்து நம்மளுடைய போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக வேர்ல்டு வார் 1 ஆர் வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் இல்லாமல் நமக்கு வந்து கொஷின்ஸே இல்லை. சாரி, அந்த மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். சில நிமோனிக்ஸ் வச்சு ஸ்டோரிஸ் வச்சு இன்னைக்கான செஷன்ஸை நம்ம மூவ் பண்ணலாம் சரிங்களா. ஃபைன், சூப்பர். எஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஆப் லாஸ்ட் பெஞ்ச். ஓகேங்களா, கூகுள் பிளேயில் வந்து நம்மளோட ஆப் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயரில், லெஸ் தென் 1 இயர்லேயே வந்து 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 4.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சார் அப்படின்னு என்ன சார் இருக்குது ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் வந்து லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கும் சரிங்களா. அந்த லைவ் கிளாஸஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஐசிஐசி 10th வந்து நம்ம லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அட்மிஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் சரிங்களா. வெறும் ஹிஸ்ட்ரி தான் எடுப்பீங்களா, ஜியாகிரஃபியானு இல்லை, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஎம் தனியாக இது மாதிரி எல்லாமே நம்மளுடைய பேச்சஸில் போயிட்டுருக்கு. சீனியர்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜூனியர்ஸ்க்குமே நம்ம வந்து ஐசிஐசி 9th வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. பசங்களா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் ஐசிஐசிக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக யாருமே பண்ணதில்லை. அதனால தான் நம்ம யூடியூப்பில் வந்து இது வெறும் ஐசிஐசி கண்டென்ட் மட்டும் தான் நம்ம போடணும், 9th and 10th பைலிங்குவல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக மட்டுமே இருக்குது. ஃபார் 9th வந்து உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு யாருன்னா இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ஸில், இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. எஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரீ நோட்ஸை நீங்கள் பார்க்கலாம். மோஷன் இன் 1 டைமென்ஷன், லென்ஸு, நேச்சுரல் வெஜிடேஷன் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸான ஃப்ரீ நோட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். ஃபைன், சூப்பர். எஸ் சார், ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பேர்லேயே ஒரு ஒன் ஷாட் இருந்து எங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வேர்ல்டு வார்னா என்ன அப்படின்னு சொல்லிட முடியும்னா, எஸ் சொல்லிட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன, எதுக்கு சார் வார் வந்துச்சு, ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னா, இந்த மெயின் காசஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து த ஸ்பார்க். ஓகேங்களா, இந்த நம்மளுடைய அம்மாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாரும் சண்டை போட்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்த பூனைக்கு மணி கட்டி விடுறது யாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, த கேட் ஆன் த பெல் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து அந்த ஒரு ஸ்பார்க் வந்து டக்குன்னு எல்லாமே பம்பார்ட் ஆகிடும். டாமினோ எஃபெக்ட். ஓகேங்களா, அந்த ஜூலை கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது, அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எப்படி வார் சேஞ்ச் ஆச்சு, லாஸ்ட்டாக எப்படி வார் முடிஞ்சு பீஸ் டேர்ம்ஸ், லாஸ்ட்டாக வந்து வாட் ஃபாலோட், அந்த பீஸ்க்கு அப்புறம் வந்து யார் யார் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு 20 செப்பரேட் ஃபேக்ட்ஸை மெமரி பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் வந்து நான் என்ன டிப் கொடுப்பேன்னா, ரைவல்ரிஸ், யார் யாருக்கு ரைவல்ரிஸ், ட்ரிபிள் அலைன்ஸ் வர்சஸ் ட்ரிபிள் என்டிட்டி. நெக்ஸ்ட் அசாசினேஷன், கண்டிப்பாக ஒருத்தர் அசாசினேட் பண்ணாங்க, அதுதான் அந்த ஸ்பார்க்கு. அப்புறம் அலைன்ஸ் டாமினோ, யார் யார் அலைன்ஸு, இந்த அசாசினேட்டுக்கு அப்புறம் ஒரு அலைன்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் டோட்டல் வார், அப்புறம் பீஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஃபைன். எஸ், த என்டையர் சாப்டர் அகெயின் ஒரு 60 செகண்ட்ஸ் இல்லைனா, ஃபர்ஸ்ட் யூரோப் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. பிஃபோர் வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் தான் இருந்துச்சு 1914 முன்னாடி சரிங்களா. அது என்ன டென்ஷன் அப்படின்றத இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் தெரிஞ்சிடும் சரிங்களா. இல்லைனா நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க போல். நெக்ஸ்ட் சார்ஜிவோ. சார்ஜிவோனா வந்து இட்ஸ் அ ஆக்சிடென்ட் சரிங்களா, இல்லை அசாசினேட்டடோட பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ நடந்துச்சு, 28 ஜூன் 1914 அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வார் ஸ்ப்ரெட். ஸோ வார் எப்போல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மொத்தமாக வந்து ஜூலை டு ஆகஸ்ட் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட் அப்படின்னா வந்து ஒரு செஸ்ஸில் வந்து இந்த வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, செக்மேட் அப்படின்றாங்கல்ல. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஒரு நெய்தர் வின் நார் லூஸ் அந்த சிச்சுவேஷன் வந்து ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேர்னிங் பாயிண்ட் எங்கே நடக்குது, 1917. ஸோ வாட் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் சார், 1917 அப்படி இன்னும் பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். நெக்ஸ்ட் ஆர்மிஸ்டைஸ் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி சொல்கிறது, அட்டாக் பண்ணி எதிரி வந்து ரொம்ப ரொம்ப அவனுடைய பலவீனமாக்குறது தான் ஆர்மிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் வெர்சைல்ஸ், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் சரிங்களா. இதை பற்றிலாம் நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸ்டார்டிங் என்னென்னா, இந்த அசாசினேஷன் தான் இந்த கிரைசிஸை ஸ்டார்ட் பண்ணி விடுது. லாங் டேர்ம் வந்து ரைவல்ரி போயிட்டே இருக்குது. சடனாக 1917 வந்து ஒரு எப்படி சொல்கிறது, டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு 2 கண்ட்ரி காரணம் சரிங்களா. அந்த 2 கண்ட்ரி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் இது பண்ணோம். ஸோ இதுதான் ஒரு 60 செகண்ட்ஸில் என்டையர் சாப்டர் நம்மளால் இது பண்ண முடியும் சரிங்களா. நெக்ஸ்ட். எஸ், ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருந்துச்சு. யூரோப்பே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஃபோர் த வேர்ல்டு வார் 1 முன்னாடி 1914 அந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம்ஸ் ரேஸ். ஏ ஃபார் ஆர்ம்ஸ் ரேஸ். மொத்தமே 5ல நான் சொல்லிடலாம், ஏபிசிடிஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இ ஃபார் யூரோப். ஸோ அதனால் வந்து ஒரு 4 சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி சிச்சுவேஷன் வந்து மொத்தம் 5 திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஃபார் ஆர்ம்ஸ் ரேஸ்.
ஸோ எல்லாருமே கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க மிலிட்ரி லெவலில், ஆர்மி லெவலில், நெக்ஸ்ட் வந்து நேவி லெவலில் நாங்கள் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய படை பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்தன் தேர் ஆர்மிஸ். அதுதான் வந்து ஆர்ம்ஸ் ரேஸ். நீயா நானான்னு சொல்லிட்டு போட்டா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ம்ஸை யார் வைக்கிறாங்க தெரியுமா? எப்பயுமே யுஎஸ் தான். அன்னைக்கும் யுஎஸ் தான், இன்னைக்கும் யுஎஸ் தான் சொல்ற மாரி யுஎஸ் தான் நெறைய ஆர்ம்ஸ வந்து சேல் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவனுக்கு அதான் வேலையே அப்படின்ற மாரி. சண்டை நடந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ் வந்து ஆல்வேஸ் வந்து வெப்பன் சப்ளை பண்றதுல யுஎஸ் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தரமா இருக்கும் வெப்பன்ஸ்லாம். சரிங்களா? ஸோ அதில என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெப்பன வாங்குனா தானே எல்லாரும் இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பி ஃபார் அலைன்ஸ் பிளாக். எல்லாருமே வந்து ஒரு ரைவல்ரி பிளாக், கான்ஃப்ளிக்ட் பிளாக்கா வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க யூரோப்ல. ஏ, பி, சி அப்படின்ற மாரி. சரிங்களா? இத பத்திலாம் டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் காலனியல் ரைவல்ரி. யூரோப்பியன் பவர் காம்படிட்டர் ஃபார் காலனிஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நாங்க தான் காலனிஸ் அதிகமா வச்சுக்கணும். பிரெஞ்ச் நாங்க தான் காலனிஸ் அதிகமா வச்சுக்கணும். இப்ப நம்ம இதிலே பார்ப்போம் இந்தியால. ஸோ சிலது பிரிட்டிஷ் காலனிஸ் இருக்கும், சிலது பிரெஞ்ச் காலனிஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி காலனிஸ் யாரெல்லாம் நெறைய நாட வந்து அடிமைப்படுத்தலாம், காலனியலிசமா இருக்கலாம் அப்படின்றதுக்கு அதுக்குள்ள ஒரு காம்படிஷன். சி ஃபார் காலனியல் ரைவல்ரி. நெக்ஸ்ட் வந்து பால்கன் டென்ஷன்ஸ். பால்கன் டென்ஷன்னா அந்த ஒட்டமன் எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுது. பால்கன் கண்ட்ரீஸ் அங்க இருக்கிற லித்துவானியா, அந்த பால்கன் கண்ட்ரி சின்ன சின்ன பால்கன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து அன்ஸ்டேபிளா ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? இதெல்லாமே வந்து அங்கங்க சிமரைஸ் ஆகுது. பிரஷர் குக்கர் மாரி எப்படா இந்த பிரஷர் குக்கர் வெடிக்கும் அப்படின்ற மாரி. சரிங்களா? லாஸ்ட்டா நேஷனல் பிரைட். இதுதான் லாஸ்ட்டா. ஏன் இதெல்லாம் பண்றோம்? ஏன் ஆர்ம் ரேஸ்? ஏன் கொலோனியல்? அதெல்லாம் பாத்தா எங்க நாட்டுக்கு அதுதான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிக்கிறாங்க. தட் இஸ் நேஷனல் பிரைட். சரிங்களா? ஸோ திங்க் ஆஃப் யூரோப் அஸ் எ ரூம் ஃபில்ட் வித் ட்ரை கன் பவுடர். ஓகேங்களா? எப்படி இது பண்ண இது எல்லாமே வந்து ஒரு கன் பவுடர் வந்து ரூம் ஃபுல்லா இருக்கு. ஆனா ட்ரையா இருக்கு. லைட்டா ஒரு ஸ்பார்க் வந்து அந்த ரூம் எப்படி பம்பார்ட் ஆகும். அந்த மாரி அந்த ஸ்பார்க் ஈவென்ட் தான் நெக்ஸ்ட். ஸோ த ஸ்பார்க் ஈவென்ட் இஸ் சார்ஜிவோ கிரைசிஸ். ஓகேங்களா? ஸோ ரிமெம்பர் த காஸ் வித் மெயின். சார் மெயின் காஸ் என்னங்க சார்னா மெயின் தான். ஸோ அதுதான் நிமோனிக் நமக்கு மெயின். சரிங்களா? எம் ஃபார் மிலிட்டரிலிசம். சரிங்களா? ஸோ மிலிட்டரி என்னென்ன பண்ணாங்க? ஆர்ம்ஸ் ரேஸு, நேவல் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ம்ஸ் ரேஸ் இத வச்சு அதுதான் நம்ம மிலிட்டரிசம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ ஃபார் அலையன்ஸ். சரிங்களா? யூரோப் வந்து 2 பிளாக்கா வந்து டிவைட் ஆயிடுச்சு. தட்ஸ் ஃபார் ஏ ஃபார் அலையன்ஸ். ஐ ஃபார் இம்பீரியலிசம். காம்படிஷன் ஃபார் காலனிஸ். நீ அதிகமா வச்சிருக்க, நான் அதிகமா வச்சிருக்கேனான்னு சொல்லிட்டு காலனிஸோட காம்படிஷன். என் ஃபார் நேஷனலிசம். இப்ப தான் நான் சொன்னேன் தெரியுமா? அந்த பிரைடு. ஓகேங்களா? நேஷனல் பிரைடு, அப்புறம் அந்த பால்கன் டென்ஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் என் ஃபார் நேஷனலிசம். சரிங்களா? ஸோ இது வந்து காசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னா இந்த மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வேர்டு யூஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். எம் ஃபார் மிலிட்டரிலிசம், ஏ ஃபார் அலைன்ஸ், ஐ ஃபார் இம்பீரியலிசம், என் ஃபார் நேஷனலிசம். ஸோ இந்த 4 லெட்டர்ஸ் தான். இந்த 4 பிளாக் லெட்டர்ஸ் வச்சு நம்மளால ஒரு கொஸ்டின் எழுதிட முடியும். சரிங்களா? சார் அப்போ இதுதான் காசஸ். எது சார் இமிடியேட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சார்ஜிவோ அசாசினேஷன். சார்ஜிவோ அசாசினேஷன் தான் நமக்கு இமிடியேட் காசா இருக்கு. சரிங்களா? இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். எம் ஃபார் மிலிட்டரிலிசம் அப்படின்னா த ஸ்ட்ராங் பிலீஃப் தட் மிலிட்டரி பவர் அண்ட் ரெடினஸ் வேர் எசென்ஷியல் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பிரஸ்டேஜ். ஏன் சார் அவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட நேஷனல் செக்யூரிட்டிக்காக அப்படின்னு சொல்லி 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 வந்து ஆர்ம்ஸ் ரேஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்மி சைஸ் இதை பாருங்களேன் ஒரு 80%, பேட்டில் ஷிப்ஸ் ஒரு 50-70%, மிலிட்ரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்க. அந்த டைமில் வந்து ஃபெமைன்லாம் அந்த இடத்துல ஓவராக இருக்கும். பிகாஸ் ஃபெமைன் இருக்கு, ட்ராட் இருக்கு அப்படின்னு எதுக்குமே பொருட்படுத்த மாட்டாங்க. எங்க ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கு பாருங்க ஒரு ஒரு கண்ட்ரியும். மிலிட்ரில தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நேஷனல் செக்யூரிட்டி இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடி லைன் என்னது த ஆர்ம்ஸ் ரேஸ் கிரியேட்டட் ஃபியர் அண்ட் சஸ்பீஷியஸ். மற்ற ரீடர்ஸ்க்குலாம் வந்து டவுட்டாவே இருக்கு. ஏன்டா இவன் அதிகமா வாங்குறான்? நம்ம மேல எதனா போர் பண்ணிடுவானா? அப்படின்ற மாரி ஒரு சின்ன பயம் இருக்கு. நெக்ஸ்ட் ஏ ஃபார் அலைன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த அலைன்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்? அப்படின்ற மாரி. சரிங்களா? ஸோ ப்ரீ வார் பிளாக்ஸ். ஓகேங்களா? ப்ரீ வார்னா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் இருந்துச்சு. தட் இஸ் ட்ரிபிள் அலைன்ஸ் வெர்சஸ் ட்ரிபிள் என்டிட்டி. ட்ரிபிள் அலைன்ஸ்னா வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. இவங்க தான் அலைன்ஸா இருந்துச்சு. ட்ரிபிள் அலைன்ஸ். சரிங்களா? ட்ரிபிள் அலைன்ஸ் யார் யார் இருந்தாங்க? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. தென் வந்து ட்ரிபிள் என்டிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா. சரிங்களா? ஸோ எஃப்பி ஆர். சரிங்களா? ரஷ்யால நான் எஃப்பி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரிபிள் என்டிடி பிரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இட்டாலி. சரிங்களா? ஸோ இட்டாலி வந்து நியூட்ரலா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஆனா ஜாயின் த அலைஸ் இன் 1915. ஃபைன். நெக்ஸ்ட் ஐ ஃபார் இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா என்னன்னா, த காம்படிஷன் ஃபார் காலனிஸ்
ஸோ எதுக்கு சார் காம்படிட் பண்ணுறாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வேணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு பிரிட்டனில் ஃப்ரான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கா, இந்தியன் சப்கான்டினென்ட் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, சீப்பாக தேவைப்படுது, சீப் லேபரும் தேவைப்படுது. இதுக்காக தான் அவங்க வந்து காலனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வந்து மார்க்கெட்ஸ், பிளேசஸ் டு செல் கூட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் எடுத்துட்டு அந்த கூட்ஸை திருப்பி சேல் பண்ணோம்ல, அது யார்கிட்ட செல் பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட தான் பண்ணுவாங்க. பிரிட்டிஷாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பண்ணுவாங்கன்னா இந்தியா கிட்டேயும் ஆஃப்ரிக்கா கிட்ட. ஸோ யாரெல்லாம் வந்து சீப் நாடுகள் அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து எப்படி சொல்லலாம்னா ரா மெட்டீரியல்ஸை சீப்பாக எடுத்துப்பாங்க, கூட்ஸை மட்டும் ஹை வேல்யூவில் இது பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த ப்ரிஸ்டேஜ், அந்த ஸ்டேட்டஸ் அஸ் எ கிரேட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் என்கிட்ட 100+ கண்ட்ரிஸ் காலனியில் இருக்குது, ஃப்ரெஞ்ச் என்கிட்ட 150+ அந்த மாதிரி. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸ்டில் சொல்கிறேன், அந்த ஒரு ப்ரைடுக்காக தான் அதை பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் பேசஸ். சரிங்களா? ஸோ சி ரூட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ யார் யார் அந்த சி ரூட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது அந்த ஸ்ட்ராட்டஜிக் பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என் ஃபார் நேஷனலிசம் அண்ட் த பால்கன் ப்ராப்ளம். ஸோ அக்ரெசிவ் நேஷனலிசம், நேஷனல் ப்ரைடு இருக்கலாம். எஸ் என் கண்ட்ரி தான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் அடிக்கணும், சில்வர், பிரான்ஸ், அதுக்கப்புறம் வந்து கப்பு ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கலாம். பட் வந்து இங்கே எக்ஸசிவாக இருக்குது, நான் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப எக்ஸசிவ் அண்ட் அக்ரெசிவாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பால்கன் நேஷனலிசம் வந்து அங்கே செர்பியா, இந்த ஸ்லேவிக் பீப்புளெலாம் வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், எங்களை இன்னமும் வந்து அடிமையாக காலனியாக வச்சுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவிக் ரைவல்ரி எல்லாமே வந்து அங்கங்கே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் அந்த கிரேட் பவர் ரைவல்ரி யார் யாருக்குன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. சரிங்களா? அவங்க வந்து அண்டு ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, செர்பியா இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். ரஷ்யா வந்து காம்படிட்டர் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பால்கன்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பால்கன் தான் ப்ராப்ளம். ஸோ அதனாலேயே வந்து அது எப்படி சொல்கிறது, இந்த பால்கனை யார் கேபிட்டலைஸ் பண்ணலாம், அது பக்கத்தில் இருக்கிறதும் அது ஸ்ப்ரெட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கு தான் ரஷ்யா என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே சிம்மரிங் எஃபெக்டாக இருக்குது. எப்படா இந்த குக்கர் இது ஆகும், அந்த குக்கர் வந்து ப்ரெஷர் ஒரு ஆள் தாண்டிட்டா வந்து அந்த இது ஆடும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அம்மா கிட்ட கேளுங்க. இங்கேயும் பார்க்கல அப்படின்னா குக்கர் நல்லா விசில் விட்டுனே இருக்கும். அப்பயும் விசில் விட நம்ம கேஸ் ஆஃப் பண்ணாமல் இன்னமும் ஸ்லோ ஹீட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஓவர் சிம்மரிங்கில் ஒரு வாட்டி வெடிச்சிடும். அந்த ஓவர் சிம்மரிங் யார் கொடுக்குறாங்க அந்த பாயிண்ட் அப்படின்னா இது யார் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் த ஸ்பார்க் வந்து சார்ஜிவோ 28 ஜூன் 1914. சரிங்களா? செர்பியாலேருந்து ஒருத்தர் வரான், பிளாக் ஹேண்ட் சொசைட்டி அப்படிலேருந்து செர்பியன் ஒரு நேஷனலிஸ்ட் வராரு. ஸோ அவர் வந்து ஆஸ்ட்ரியாவோட அடுத்த ஃப்ரெண்ட், ஓகேங்களா, பிரின்ஸான ஃபெர்டினாண்டை வந்து ஷார்ட் பண்ணிடுறாரு. சரிங்களா? கில் பண்ணிடுறாரு. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆர்ச்சிடுக் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினைண்ட் ஏர் டு த ஆஸ்ட்ரியோ ஹங்கேரியன் த்ரோன் அண்ட் இஸ் ஒய்ஃப் சோஃபி. சரிங்களா? இவர் தான் அடுத்தது ஆக போகிறாரு. ஸோ இவரை வந்து ஆஸ்ட்ரியன் ஹங்கேரியன் த்ரோன்லேருந்து ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் ஹேப்பன்னா தேவர் அசாசினேட்டட் இந்த சார்ஜிவோன்ற இடத்துல அசாசினேட் பண்ணுறாங்க பை கேவரிலோ பிரின்சப். இவர் யாருன்னா செர்பியா நாட்டோடைய போஸ்னியா சர்ப் நேஷனலிஸ்ட். ஸோ இந்த பிரின்சப்ன்றவர் வந்து யாரை இது பண்ணுறாரு, கில் பண்ணுறாரு, ஃபெர்டினாண்டை வந்து கில் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்பார்க்கே. சும்மாவே செர்பியா வந்து ஓவராக இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஸ்ட்ரியா ஹங்கேரியா அடுத்த வாரிசான யார், ஃபெர்டினாண்டை வந்து கில் பண்ணிடுறதுனால இது வந்து அப்படியே வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி வந்து செர்பியாவை ப்ளேம் பண்ணிட்டாங்க. எஸ் இவங்க வேணும் தான் பண்ணாங்க. த கிரைசிஸ் ஆக்டிவேட்டட் த அலைன்ஸ் சிஸ்டம். இந்த கிரைசிஸ் தான் அலைன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. செர்பியா அடித்தோடனே ஆஸ்ட்ரியா ஹங்கேரி ஒன்றா சேர்ந்து செர்பியா அடிக்கலான்னு போகிறாங்க. செர்பியா வந்து டக்குன்னு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா வந்தோடனே இவனுக்கு ஜெர்மனி வராங்க. அப்படியே அடுத்தடுத்து வராங்க. ரஷ்யா வந்தோடனே இவனுக்கு ஃப்ரான்ஸ் வராங்க. இவனுக்கு வந்து ஜெர்மனி வந்தோன்னா ஹங்கேரியும் இட்டாலியும் வராங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த அலைன்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் த ஸ்பார்க் ஆஃப் சார்ஜியோ கிரைசிஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இது பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து அழகாக இருக்கும். வேர்ல்டு வார் ஒன்லேயே எப்படி ஒரு அசாசினேஷன் வந்து வேர்ல்டு வாராக மாறிச்சு. இதுக்கு முன்னாடியும் நிறைய கொலைகள் நடந்திருக்கு, நிறைய மர்டர் நடந்திருக்கு, இப்பயும் நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு அசாசினேஷன் தான் வந்து வேர்ல்டு வாராகவே மாறிச்சு, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாராகவே. சரிங்களா? ஸோ 28 ஜூன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஜூலை வந்து அல்டிமேட்டம் ஆஸ்ட்ரியா வந்து செர்பியா நீ வேணும் தான் பண்ண அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரியா வந்து செர்பியா மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. திருப்பி ஆகஸ்ட் ஒன்று பாருங்களேன், ஜெர்மனி வந்து ரஷ்யா மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. திருப்பி 3 ஆகஸ்ட் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் மேலேயும் வாரை டிக்ளேர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து பெல்ஜியம் இன்வைட் பண்ணனால பிரிட்டன் வந்து என்டர் ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ மொத்த கண்ட்ரியுமே இன்வால்வ் ஆகுது பாருங்களேன். அசாசினேஷன் நடக்குது. அதுக்கான அசாசினேஷன் நடந்ததுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா செர்பியா மேலே ப்ளேம் பண்ணுறாங்க. திருப்பியும் வந்து வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா வந்துடுறான் செர்பியா சப்போர்ட்டாக. அதெல்லாம் இந்த பக்கம் வந்து ஜெர்மனி வரான். ஓ ஜெர்மனி வந்துட்டியா, இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் வரான். ஓ நீ வந்துட்டியா, திருப்பி நான் வந்து ஃப்ரான்ஸ் மேலேயும் வந்து வாரை டிக்ளேர் பண்ணுறேன். திருப்பி லாஸ்ட்டாக வந்து பெல்ஜியம் மேலே இன்வைட் பண்ணனால பிரிட்டனும் உள்ளே வரான். சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வாரோட ரீசன். ஸோ டோன்ட் ட்ரை த அசாசினேஷன் அலோன் காஸ்ட் WW1, ஐ மீன் வேர்ல்டு வார் 1. ஸோ இட் ட்ரிகர்ட் இன் ஆல்ரெடி டென்ஸ் சிஸ்டம். புரியுதா உங்களுக்கு? இமிடியேட் காஸ்ட்னா வந்து அது மட்டும்தான் ரீசன் அப்படின்னு இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல மெயின் ரீசன் என்னென்ன பார்த்தோம்? மிலிட்டரிசம், அலைன்ஸ், இம்பரலிசம் அண்ட் நேஷனலிசம். இந்த 4 காசு வந்து சிம்மரிங் எஃபெக்டாகவே இருந்துச்சு. அதை வந்து ஒரு கிக் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அப்படியே ஃபுல்லாக அதுதான் வந்து எப்படி சொல்லலாம்னா வந்து அந்த ட்ரை கன் பவுடர் லைட்டாக ஒரு ஸ்பார்க் தான் மொத்தமாக பம்பாட் ஆன மாதிரி வந்து லைட்டாக அந்த பிரின்சப் அந்த பிளாக் அண்ட் சொசைட்டி செர்பியன் நேஷனலிஸ்ட் வந்து என்ன பண்ணான்னா ஃபெர்டினனை கொண்டுட்டான். அதுக்காக தான் இவ்வளோ விளைவு. சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் ஊ ஃபாட் ஊம், யார் யாரோட சண்டை போட்டாங்க? இதுதான் சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜெர்மனி வரான், அந்த பக்கம் ஃப்ரான்ஸ் வரான், ஜெர்மனி வரான், அந்த பக்கம் ரஷ்யா வரான், ஜெர்மனி வரான், அந்த பக்கம் பிரிட்டன் வரான் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, ஒட்டமன் எம்பையர், பல்கேரியா இவங்க எல்லாம் வந்து ஒரு கோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. இட்டாலி இது பாருங்களேன் 1915 இங்கேருந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டான். ஸோ இங்கே வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இட்டாலி அண்ட் யூஎஸ்ஏ. இந்த இயர் பார்த்துங்க, இட்டாலி அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸ்ஏ 1917 இதுதான் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவன் கம்மன் தாண்டா இருந்தான், அவனை ஏன்டா கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏ 1917. எப்போல்லாம் யூஎஸ்ஏ உள்ளே வரானோ அப்போல்லாம் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சிடும். ஏன்னா இவன் பெரிய சம்பவம் பண்ணிட்டு போயிடுவான். அதனாலேயே வந்து வேர்ல்டு வார் 1 அப்படி தான் எண்ட் ஆகுது. 2வும் அவனால தான் எண்ட் ஆகும். மோஸ்ட்லி அவன் பண்ண சம்பவத்தால தான். சரிங்களா? எஸ். 1914ல வார் பிகின் ஆகுது. 15ல வார் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 16ல வார் அட்ரிஷன். அட்ரிஷன்னா வந்து எப்படி சொல்ல ஸ்டாண்ட் ஆஃப், யாரும் இது பண்ணாதீங்க, சீஸ் ஃபயர் அப்படின்ற மாதிரி. டேர்னிங் பாயிண்ட்டாக 1970ல என்ன நடக்குதுன்னா யூஎஸ் என்டர் ஆகுறாங்க. சரிங்களா? தென் வந்து ரஷ்யாவில் ரெவல்யூஷன் நடக்கிறனால ரஷ்யா வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ யூஎஸ் என்டர், ரஷ்யா எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக 1918ல வந்து வார் வந்து முடிவுக்கு வருது. சரிங்களா? வார் வந்து முடிவுக்கு வருது. ஃபைன். இந்த டைம் லைன் மட்டும் எழுதிக்கிங்க. எஸ். ஃபைன். ஸோ எஸ், வார் பிகின் ஆகுது, வார் எக்ஸ்பேண்ட் ஆகுது, வார் அட்ரிஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப சண்டை போடுறதுனால வீக்கான கண்ட்ரி வந்து இதுவாயிடுது. இங்கே அட்ரிஷன்னா நான் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ஆர்மி சைஸ்னா ஸ்டாண்ட் ஆஃப், சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வை டிட் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் பிகம் ஸ்டேல்மேட்? ஸ்டேல்மேட்னா வந்து அப்படியே செக் பாயிண்ட் மாதிரி 2 பேரும் அப்படியே நின்றுட்டாங்க. நெய்தர் லூஸ் நெய்தர் நார்வின் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? மிஷின் கன்ஸ். ஸோ மிஷின் கன் வந்து ஓப்பனாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. செகண்ட் வந்து டெஸ்ட்ராய் த கிரவுண்ட் அண்ட் டிஃபென்சஸ். தேர்ட் வந்து ஸ்லோ அட்டாக் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரென்ச்சஸ் தான் இங்கே அதிகமாக வந்து ப்ளே பண்ணிச்சு வேர்ல்டு வாரில். என்னென்னா வந்து அந்த புதக்குழியில் நின்றுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நின்றுட்டு எனக்கு இந்த ஐ சைட் மட்டும் தான் தெரியும், நான் இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் இந்த பாருங்களேன். ஸோ இங்கே அந்த ஒரு பர்சன் நின்றுடுவாங்க. சரிங்களா? இவன் இருக்கிறதே தெரியாதா? அப்போ இந்த ஐ சைடில் இந்த கன் மட்டும் வச்சு ஷார்ட் பண்ணி இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ட்ரென்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த ட்ரென்ச்சஸ் வந்து பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் இந்த வேர்ல்டு வார். ஏன்னா எனக்கு யார் எங்கேருந்து சொல்கிறாங்கன்னே தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான். ரிசல்ட் வந்து லாங் ஸ்டேல்மெண்ட் அண்ட் ஹியூஜ் கேஷுவாலிட்டிஸ். ஃபைன். நெக்ஸ்ட் எ நியூ கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வார். ஸோ எப்படிலாம் இண்டஸ்ட்ரியல் வார் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் கன் ரேப்பிடாக வந்து, ஏன்னா மிஷின் கன் அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்மலாம் பார்த்தது கைதி படத்தில் எப்படி கார்த்தி வந்து அப்படியே ஷூட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து மிஷின் கன் யாராலையும் வந்து இது பண்ணவே முடியல. செகண்ட் வந்து ஹெவி ஆர்டிலரி, மாஸ் பம்பார்ட்மெண்ட், அப்புறம் பாய்சனஸ் கேஸு, அப்புறம் டேங்க்ஸு, ஏர்கிராஃப்ட்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப்மெரைன்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸாக இன்க்ரீஸ் பண்ணிச்சு. யாரெல்லாம் இதெல்லாம் வந்து ஹை டெக்னாலஜி வச்சுட்டு இருக்காங்களோ அந்த பக்கம் வந்து வார் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. பாசிட்டிவ்னா அவங்களுக்கு பாசிட்டிவ், வார்னாவே நெகட்டிவ் தான். சரிங்களா? ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் த ஃபயர் பவர் ஃபாஸ்டர் தேன் த டாக்டிக்ஸ் அடாப்டட். சரிங்களா? நெக்ஸ்ட் 1917ல த இயர் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா யூஎஸ் என்ட்ரு ஆகிறான். பிகாஸ் ஜெர்மன் சும்மா இல்லாமல் சப்மரைன் வார்ஃபேர் அட்டாக் நடத்திட்டாங்க. யார் மேலேனா மெக்சிகோ மேலே. அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கினாங்கன்னா ஜிம்மர்மேன் அப்படின்ற ஒரு டெலகிராம் மூலிமா என்கிரிப்ட் பண்ணி, சரிங்களா, இந்த மெசேஜ் இப்படி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யூஎஸ் அலாரம் பண்ணி என்ட்ரு ஆகிறாங்க. யாருக்குன்னா ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாக. ஸோ ஃப்ரெஷ் ட்ரூப்பு, மணி அண்ட் சப்ளை இது எல்லாமே அந்த அலைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதனாலே ஜெர்மன் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறாங்க. இப்போ புரியுதுங்களா?
ஜெர்மன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில் வந்து முன்னேறினது தான். என்ன ஆகுதுன்னா, யுஎஸ் வந்தோனே, இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட், ஃப்ரெஷ் ஆர்மி, ஃப்ரெஷ் சப்ளை, ஃப்ரெஷ் மனி எல்லாமே இருக்கிறனால, இவன் 1917ல உள்ள நுழையிறான். அப்போ ஆல்ரெடி ஜெர்மன் வந்து ரொம்ப வந்து நிலகுலைஞ்சு போயிருப்பாங்க. இவன் உள்ள வந்தோனே 1918ல வந்து வேர்ல்ட் வார் முடிஞ்சது. இந்த பக்கம் வந்து யுஎஸ் ஒரு கிரேட் பிளேயர் என்டர் ஆகுறாங்க. இம்பாக்ட் பிளேயர் மாரி தான் சப்ஸ்டிட்யூட். இவன் என்டர் ஆகுறான், இவன் வெளில போறான். இவன் ஏன் வெளில போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரெவல்யூஷன் நடக்குது. போல்ஷெவிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிவிலியன்ஸ் எல்லாருமே வந்து ரெவல்யூஷன் இது பண்றாங்கல்ல, அக்டோபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஸ்டில் சொல்றேன். ஸோ ரஷ்யா வந்து அவனுடைய வேலையா அவன் அப்படி போயிடுறான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி எண்ட் ஆச்சு சார்னா, ஜெர்மனி ஸ்ப்ரிங் அஃபென்சிவ். ஓகேங்களா? இயர்லியா வந்து கெயின் ஆனாலுமே, அடுத்தடுத்து அவனுக்கு நெறைய வந்து இழப்பு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக். ஃப்ரெஷ் யுஎஸ் வந்தனால கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சென்ட்ரல் பவர் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. சரிங்களா? ஸோ ஜெர்மனில கூட இருக்கிறவங்களே வந்து எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வார் வேணாம், வார நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 11th நவம்பர்ல ஆர்மிசைஸ் எண்ட்ஸ் த ஃபைட்டிங் அப்படின்ட்டு. ஆர்மிசைஸ்னா இதுக்கப்புறம் வேணாம்ப்பா அப்படின்ற மாரி வந்து ஃபைட் வேணாம் அப்படின்றது தான் நமக்கு பீஸ் ட்ரீட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பீஸ் ட்ரீட்டி பத்தி தான் பாரிஸ்ல பார்க்க போறோம். த கிரேட் லீடர்ஸ் 3 லீடர்ஸ் எல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உட்ரோ வில்சன் இவர் தான் யுஎஸ்ஏல மாடரேட்டா இருந்தாரு. லீக் ஆஃப் நேஷன். ஏன்னா அவர் தான் யுஎஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் வந்து கிளெமென்சியூ பிரான்ஸுக்கு, ஜார்ஜ் வந்து பிரிட்டன். இவங்க 3 பேர் தான் வந்து அந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸை வந்து ப்ரொசீட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ யுஎஸ்ஏ வந்து மாடரேட்டரா இருக்காங்க. பிரான்ஸ் வந்து ஸ்ட்ராங் பெனால்டிஸ் ஜெர்மனி மேல போடுறாங்க. பிரிட்டன் வந்து யூரோப் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அதுக்கு வந்து ஜெர்மனிய பனிஷ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எஸ். ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஸோ இதுதான் அங்க. த கிரேட் கான்ஃபரன்ஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். அந்த ட்ரீட்டி போடுறாங்க. 1919 ஜூன் 28ல. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜிஆர்டி டிஎல். சரிங்களா? ஸோ ஜி ஃபார் கில்ட். ஸோ அந்த கில்ட் காம்பன்சேஷன் யார்கிட்ட குடுக்குறாங்கன்னா, ஜெர்மனி கிட்ட அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த வார். எஸ் இந்த வார்க்கே நாங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ் 1 மினிட். ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன்ஸ்னா ஜெர்மனி வந்து காம்பன்சேஷன் பே பண்ணணும். சரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்லாம் இம்பார்ட்டன்ட் பசங்களா. நெக்ஸ்ட் டிஸ்ஆர்மமெண்ட். டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆர்மி வந்து லிமிட் பண்றாங்க. நோ ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸே வச்சுக்கக்கூடாது. அப்புறம் ரைன்லேண்டுன்றது ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியோட பார்டர். அங்கே வந்து நீங்கள் டீமிலிட்டரைஸ் பண்ணணும். உங்களை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி. தென் டெரிட்டரி வந்து ஜெர்மனி லாஸ்ட் டெரிட்டரிஸ் அந்த ஓவர்சீஸ் த காலனிஸ். நீங்கள் யாரெல்லாம் கேப்சர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் திருப்பியும் குடுக்க சொல்றீங்க. யார்கிட்ட? அந்த நாடுகிட்டே இல்ல. பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இருக்காங்க. அந்த காலனிஸ் கிட்டே திருப்பி குடுங்க அப்டின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லீக் ஆஃப் நேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது 1920ல. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுக்கப்புறம் ஒரு வேர்ல்டு வார் வரக்கூடாது அப்டின்றதுக்காக லீக் ஆஃப் நேஷன் வந்து இது வரும். சரிங்களா? த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸ் ரீஷேப்டு த வேர்ல்ட். இட்ஸ் இம்பாக்ட் வாஸ் ஃபெல்ட் ஃபார் ஜெனரேஷன்ஸ். சரிங்களா? அவ்வளோ சந்தோஷப்பட தேவையில்ல. ஏன்னா 10 வருஷத்துல 20 வருஷம் இன்னொரு நம்ம தலைவன் வருவான். சரிங்களா? ஸோ அவன் வந்து இன்னொரு துவம்சம் பண்ணி அடுத்த வாரம் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். ஒய் வாஸ் வெர்சைல்ஸ் ரீசென்டட் ஜெர்மனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் கில்ட், ரிப்பேரேஷன், டெரிட்டரியல் லாஸ் ஆயிடுச்சு, மிலிட்டரி லிமிட் இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இம்பாக்ட்டா வந்து ஜெர்மனி பீப்பிளுக்கே வந்து பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1990னா 1935ல தான் வந்து ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் வந்து எப்படி சொல்றது? ஒரு இதுவாகவே அவங்களுக்கு போயிட்டுருக்கும். என்னடா எல்லாத்துக்குமே எல்லாரும் தான் சண்டை போட்டாங்க. நம்ம மட்டும் தானா? அப்படின்ற மாரி ஜெர்மனி பீப்பிள்லாம் நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. எஸ். வாட் இஸ் த கான்சிக்வென்சஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னா, இத ரிப்பீட்டடா கேட்பாங்க. காசஸ் அண்ட் கான்சிக்வென்சஸ். ஹியூமன் லாஸ். மில்லியன் பீப்பிள் வந்து லேக்ஸ் கணக்குல வந்து இறந்து போனாங்க, வூண்ட் ஆனாங்க, அடிபட்டுச்சு. எக்கனாமிக்கல் கண்டிப்பா எக்கனாமிக் டேமேஜ் ஆயிருக்கும். 3 வந்து எம்பையர்லாம் ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா? ஒட்டோமன் எம்பையர், ஜெர்மன், ஆஸ்ட்ரியோ ஹங்கேரியன்ட்டு. நியூ ஸ்டேட்ஸ் வந்து யூரோப் மேப் வந்து ரீட் ஆன் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட். சரிங்களா? ரெவல்யூஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படி அங்கங்க ரெவல்யூஷன் வந்துச்சு. சரிங்களா? எக்ஸ்ட்ரீமிசம்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமா இது பண்றாங்கல்ல, ஒரு ஐடியாலஜி அதுதான் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லலாம். லீக் வந்து ஃபவுண்ட் ஆச்சு. சரிங்களா? எஸ். எஸ். லீக் ஆஃப் நேஷன்னா டிஸ்பியூட்ட செட்டில் பண்ணணும். ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கோஆப்பரேஷன். இதுதான் வந்து லீக் ஆஃப் நேஷனோட 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டு பிரிவென்ட் த அனதர் கேட்டஸ்போரிக் வார். கேட்டஸ்போரிக் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டஸ்ட்ராபிக் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி அதிகமா டேமேஜ் தர மாரி இதுக்கப்புறம் வேர்ல்டு வார் வேணாம் நமக்கு. அதுக்காக தான் இந்த லீக் ஆஃப் நேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ். ஃபைனல் ராப் அப். ஸோ காசஸ் பார்த்தோம். அதோட ஸ்பார்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 1970ல யுஎஸ்ஏ இன் ஆனாங்க. ரஷ்யா வெளில போனாங்க. 11th நவம்பர் 1918ல வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி ஆர்மிசைஸ் இருந்தாங்க. சரிங்களா? 1919ல லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆர்மிசைஸ்னா என்ன சொன்னேன் நானு?
கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நம்ம அதுதான் பார்த்துருந்தோம். எஸ் ஆர்மிசேஷனா ஒரு சீஸ் வார் மாதிரி சொன்னேன் கரெக்ட்டுங்களா? ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1919ல லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அகைன் வார் 1914 to 18 பீஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அண்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் அட் பாரிஸ். ஸோ இதுதான் சரிங்களா? ஃபைன். ஸோ ஒரு குயிக் ஆன்சர்ஸாக இதெல்லாமே இருக்குது சரிங்களா? ஸோ மெயின் அப்புறம் அந்த இது பண்ணாங்க ட்ரிபிள் அலைன்ஸ் ட்ரிபிள் என்டிடி டிஃபென்சிவ் ஃபயர் பவர் எல்லாமே சரிங்களா? ஃபைனல் ஃபார்முலா மெயின் காசஸ் சார்ஜோ கிரைசிஸ் அலைன்ஸு வார் நடந்துச்சு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அண்ட் லீக் ஆஃப் நேஷன் ஃபார்ம் ஆச்சு சரிங்களா? ஃபைன். ஸோ எண்டுக்கு வந்துட்டோம் சரிங்களா? ஃபைன். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு என்னென்ன லெசன்ஸ் வேணும் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நமக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து சார் எங்களுக்கு ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் எதுக்கு ஒன் ஷாட் தேவைப்படுதோ அதுக்கான ஒன் ஷாட் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த ஒன் ஷாட்டை இன்னமும் வந்து உங்களுக்காக பிரத்யேகமாக ஸோ இந்த பிபிடி ஸ்லைட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நம்மளுடைய லாஸ்ட் பெஞ்ச் அகாடமியோடைய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் தான் வந்து உங்களுக்காக எல்லாமே பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரோம் சரிங்களா? எப்படி வந்து அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே இமேஜஸ் கொடுத்தா இன்னமும் விஷுவல் மெமரி கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரிங்களா? ஸோ ஜூனியர்ஸ்க்கு வந்து இப்போதுலேருந்தே வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஷேர் பட்டன் அவங்களுக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு ஐசிஐசி 9th வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் ரெஃபர் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து செப்டம்பர் 1st வீக்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா? ஃபைன். ஸோ வேறு எதனா வந்து ஐசிஐசி 9 பசங்க யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனா தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தனியாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் டைப் பண்ணலாம் சரிங்களா? ஃபைன். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல் இஸ் வெல். தேங்க் யூ.